Hi viewers, இதற்கு YouTube அல்சாஜி ஃபார்ம் YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவரோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்தாச்சு. போன வாரத்துல இருந்து இந்த வாரம் என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பொதுவாகவே பண்ணையாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழை பெஞ்சாலே அப்படி ஸ்ட்ரக்காகி நிற்பாங்க. அடுத்த ஸ்டெப் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இருக்கிறத அப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்மளும் இன்றைய சூழ்நிலைக்கு என்னங்கிறத பார்ப்போம். இப்போ தான் கடந்த ஒரு 3 நாட்களாக நல்ல மழை, சரிங்களா? அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விசேஷம் ஒன்றுமே பண்ண முடியலை. இருக்கக்கூடிய குட்டிகளுக்குமே நம்ம வெளியே இருந்து தான் வேப்பிலை எல்லாம் பறித்து கட்டிகிட்டு இருக்கோம். தீவனங்கள் எல்லாமே உள்ளே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். வேப்பிலை போட்டு 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 ஒரு காடே உருவாயிடுச்சு அந்த குச்சியெல்லாம், சரிங்களா? மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ்கள் நம்ம வந்து விசேஷமாக பண்ணலை, வைக்கல. அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வெளியே கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வந்து கிடாக்கள் பார்த்துருமா? கிடா நம்ம வெளிச்சி, அப்புறம் மாமனார் சோளமரை, அப்புறம் வெள்ளமரை, மண்டக்கருப்பு, முக்கிய மண்டக்கருப்பு, நாட்டுக்கடா வெள்ளமரை 2 வல்லு, தலைவர் ஒத்தக்கன் கருப்பு, அப்புறம் நம்ம அணில் குறும்பை, அப்புறம் நம்ம ராப்பொட்டு நாட்டுக்கடா. அடுத்து நம்மளோட குட்டி நாய். சின்ன ஆடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கலீம் சனா. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு அதில் செட் ஆகிட்டானுங்க. அதுபோக செம்பரி குட்டிகள் வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவு குறைச்சிட்டோம். வெள்ளாடுகளும் கொஞ்சம் சிம்பரேடு கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது. வேறு விசேஷமாக அது ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலை. வெள்ளாடுகள்லாம் நல்ல செட் ஆகிட்டானுங்க நம்ம இடத்துக்கு. ஆமாம், அதனால் அடாப்ட் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். புது வரவுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பொருங்கடி இந்த கொடியாடு தான் இப்போ தான் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். 4 பல்லு, நல்ல உயரம். கயிறு கீழே கட்டிக்கிறதுனால அவனோட உயரம் தெரிய மாட்டேங்குது. நல்ல உயரம், சரிங்களா? வெளியே புரியா ஓ, நல்ல உயரத்தில் ப்ரீடிங் பர்பஸ்க்கோ இல்லை ஷோ குவாலிட்டியில் யாருக்கும் வளர்க்கணுமோ வாங்கிக்கலாம். தலைவர் போஸ்பாண்டி என்ன அழலாம், மழை எதுவாக இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்காப்புல. அப்புறம் நம்ம பெட்டை ஒன்று ஈனி இருக்குது. இப்போ நான் ஈனி, ஸோ அதை தனிமைப்படுத்தி குவாரண்டைன் பண்ணியிருக்கிறோம். மொத்தமாக இருக்கனால குட்டிகளை கவனிக்காமல் விட்டுரும். அப்படிங்கிறனால தனிமைப்படுத்தியிருக்கிறோம். போலியா ஓடு, நீங்கள் வாங்கடே, குறுக்க மறுக்க ஓடிட்டே இருக்கீங்க. ஓடு போ. மழை நாப்பில் இவனே வெளியே போக மாட்டேக்கான். ஆடை பொறுத்த மட்டும் ஒரு ஷோ பீஸில் ஒரு வெள்ளாடு வளர்க்கணும்னு நினைக்கிங்கன்னா தாராளமாக அவனை நீங்கள் எடுத்துக்கலாம். உடம்பு பிடிக்கணும். மற்றபடி பையன் நல்ல உயர நீளம், மாஷால்லா. ஹைதராபாத்துக்கு கேட்டுட்ருக்குறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் வந்து முன்ன மாதிரி அமையலை. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு ஹைதராபாத் அட்ரஸ் எடுக்கலை. இன்ஷால்லா ஆஃப்டர் ஜனவரி நம்ம வண்டிகளே அங்கே ஹைதராபாத் போகிற மாதிரி இருக்கும். அப்படி நான் போகும்போது ஹைதராபாத் ஆர்டர் எடுத்துக்கிறேன். எப்படி நல்ல வெள்ளாடு கெடா கொடியில் சூப்பர் வர்க்கம். வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்க செம்பரியாடை பார்த்துருமா? பின்னாடி இருக்க செம்பரியாடுகள் பெட்டைகள் குட்டி போட ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தமாக ஃபார்முக்கு வேணுனாலும் அப்படி நம்ம கொடுக்கலாம். எல்லாமே நல்லா அடாப்ட் ஆனது. ஒரே பேஜஸாக உள்ளது. வரிசையாக குட்டி போட்டால் வரிசையாக குட்டி போடும், அந்த மாதிரி உள்ளது, சரிங்களா? கையில் இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே அங்கே ட்ரெயிலில் சாப்பிட்டுருக்கு. போமா, அடுத்து பார்ப்போமா? சரி வா பாருங்க காலுக்குள்ளேயே நிற்பானுங்க. இங்கே விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு விட்டுட்டுலாம் போக மாட்டேன்டே. அடுத்து நம்மளோட மாடுகள் குதிரைகள் பார்த்துருமா? மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தூக்க கூட முடியலை. அப்படி ஒரு இதிலே அப்படி டம்ப் ஆகி போயிட்டு இருக்கு. ஆமாம், நம்ம வெளில கோழிக்கால் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல.
காளையன் ஹம்சா வைக்கால் சாப்பிட்டு இருக்காப்புல. ஐமனுக்கு யோகம். பக்கத்து தோட்டம், ஒரு தோட்டத்தில் நல்ல புல், விடிய 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 மேய்தான். திருப்பி வந்து இங்கே இருக்கான். அப்புறம் நம்ம காளித்து தம்பி, காளித்து வந்து விரிஞ்சிக்கிட்டே போகிறான். மாஷா அல்லாஹ், நல்ல பையன். அவருக்கு வெளியே எங்கேயும் கூட்டு போகல, மழைங்கிறதுனால இவங்களை ஃபுல்லாமே உள்ள அடைச்சி தான் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம கன்றுகளுமே மாஷா அல்லாஹ் நல்லா இருக்காப்புல. எல்லாத்துக்கும் இப்போ தான் டிவாம் பண்ணியிருக்கு. ஸ்கூபி ஜம்முன்னு இருக்கிறா, அவளுக்கு என்ன குறைச்சல். அப்புறம் நம்ம புறா அவருக்கு பார்த்துருவோமா? சொல்லப்போனால் இப்போ நான் எப்பவும் போல் உள்ள டயத்துக்கு தான் இப்போ நான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். பட் அதுக்குள்ளே ரொம்ப இருட்டிடுச்சு. டைமிங் வந்து நம்ம கீப்பப் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பார்ப்போம். புறாவை பார்க்க போனோம்னா நீ வந்துடுவியா? பாருங்க, கூட வரானுங்க. கலீம் சனா, போயிட்டு வா நல்லு, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். வா அப்படியா வந்துடுவானுங்க போலையே. உள்ளே வந்தானுன்னா புறாக்கள் ஃபுல்லாக அது பூனை நினச்சிக்கும், பயந்துடும். அதனால் அவனுக்கு இங்கே நிற்கட்டும். புறாவை பொறுத்த மட்டும் மாஷா அல்லாஹ் அலையன் கூட பார்க்காம தன்னோட ப்ரீடிங் பொறுப்பில் ரொம்ப கரெக்டாக இருந்து முட்டை போட்டு குஞ்சு எடுத்துட்டு இருக்கிறானுங்க. பெருகி நிற்குங்க. பேசாம நம்ம அல்சாஜி ஃபார்ம் சேனலில் சில காம்படிஷன் வச்சு புறாக்கள்லாம் கிவ்அவே கொடுத்துடலான் இருக்கேன். ஏதாவது இல்லை ஆடு கிவ்அவே கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆடெல்லாம் கொடுக்க முடியாது, புறானா கிவ்அவே வச்சுங்கன்னு சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். வாரேன் இல்லைங்களா? பிள்ளைங்க பாசமான பிள்ளைங்க. சரிடி வந்துட்டேன்டி. பார்ப்போம். தலை குப்புற விழுந்துடக்கூடாது. பையன் நடந்து வரணும். படியில் இறங்க தெரியாதுல. பைய வா இறங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இறக்கிக்குவோம். எப்பவும் போல் மழை பெஞ்சுன்னு அந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இதாக தான் இருக்கும். வா வழியா வா. இந்த இடங்கள் நம்மளோட வாழைகள் எல்லாத்துக்கும் தான் உரம் போட்டேன். ஆமாம், மழை நேரம் இது நல்லபடியாக போட்டோம் அப்படின்னா நல்லபடியாக தழுப்பு கொடுக்கும். ஸோ வாழை, அப்புறம் நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த அழகு மரங்கள், செடிகள், அப்புறம் அந்த ஓரத்தில் வச்சுக்க சவுக்க மரங்கள். ஏற்கனவே இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏதோ காடு திட்டம், ஏதோ ஒரு திட்டம் சொல்கிறாங்க. அந்த திட்டத்தில் எல்லா மரங்களும் கொடுக்க இது பண்ணியிருக்காங்க. அங்கே போய் அப்ளை பண்ணி ஒரு 1000 கன்று வாங்கிட்டு வந்து வேலி ஓரங்களுக்குலாம் நட்டி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம். ஏன்னா அந்த மழை நேரங்கள் அந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவோம். அதுதான் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மழை நேரங்களால சீக்கிரமே வந்து இருட்டிடுச்சு. ஆமாம், இந்த வாரத்துக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்டோம். உங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் ஷார்ட்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீட்டாக சொல்லி முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.